ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்றுவிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரலோகத்தில் இருக்கிறவைகள் என்று சொல்லி ஒரு 7 குறிப்புகளை பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிறவைகள் 7 குறிப்புகள். முதலாவது, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இது சங்கீதம் 11 அதிகாரம் 4வது வசனம். இரண்டாவது, தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு இருக்கிறது. இது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனம். மூன்றாவது, விசுவாசிகளின் குடியிருப்பு அங்கே இருக்குதாம். இது பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 வசனம். நான்காவது, விசுவாசிகளின் பொக்கிஷம். இது மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 20 to 21 வரை இருக்கு. ஐந்தாவது, அநேக வாசஸ்தலங்கள். யோவான் 14 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. ஆறாவது, ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர் அங்கே இருக்கிறான். லூக்கா 10 அதிகாரம் 20 வசனம். ஏழாவது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 19 வசனம். இவைகள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. வேத வசனங்களை வாசித்து தியானித்து நாம் அனுதினம் சிந்திக்க அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.